Hello my dear students, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய lesson The Tiger King which is written by Kalki. The Tiger King is a satirical tale about arrogance, power and fate. So இந்த Tiger King வந்து எதை பற்றி அப்படின்னா ஒரு arrogance, பவர் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபேட்டு பற்றி, ஸோ இதெல்லாம் பற்றி தான் வந்து இந்த ஸ்டோரியில் நம்ம பார்க்க போகிறோம். இட் நரேட்ஸ் how a proud king tried to defy death but destiny caught up with him in an unexpected way. ஸோ இந்த ஸ்டோரியில் வந்து பார்த்திங்கன்னா கிங் வந்து எப்படியாவது டெத்துலேருந்து எஸ்கேப் ஆகிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆகுது அப்படின்னா அவர் எப்படி இறந்தார் அப்படின்றத பற்றி தான் இந்த ஸ்டோரியில் நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து எப்படி அன்எக்ஸ்பெக்டட் வேயில் நடந்துச்சு, யாருக்குமே புரியாத மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான வேலை நடந்துச்சு, யாருக்கும் தெரியாத மாதிரி, யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. த டைகர் கிங் இஸ் டெட். ஸோ ஸ்டோரி பிகின்ஸ். ஸ்டோரி ஆரம்பத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா த டைகர் கிங் இஸ் டெட், அவர் தான் ஹீரோ, அவர் இறந்து போயிட்டார். த டைகர் கிங் இஸ் டெட். த ஆத்தர் தென் டேக்ஸ் அஸ் பேக்வர்ட் டு டெல் ஹவு அண்ட் வை திஸ் ஸ்ட்ரேஞ்ச் டெத் அக்கர்ட். ஸோ ஆத்தர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா இப்போ தான் வந்து நம்மளை வந்து பாஸ்ட்டுக்கு கொண்டு போகிறார். பாஸ்ட் மீன்ஸ் ஃப்ளாஷ்பேக் அப்படின்னு வச்சுங்களேன். டைகர் கிங் இறந்து போயிடுறாரு. டைகர் கிங் இறந்து போனோன்னா இப்போ ஆத்தர் நம்மளை எங்கே கூப்பிட்டு போகிறாரு, ஃப்ளாஷ்பேக் கூப்பிட்டு போகிறாரு, இவர் எப்படி இறந்தார் அப்படின்றதுக்காக. த பர்த் ஆஃப் த மகாராஜா. மெனி இயர்ஸ் அகோ த மகாராஜா ஆஃப் பிரதிபந்தபுரம் வாஸ் பார்ன். ஸோ சில வருடங்களுக்கு முன்னாடி மகாராஜா ஆஃப் பிரதிபந்தபுரத்தில் வந்து ஒரு குழந்தை பிறகுது. அஸ்ட்ராலஜர்ஸ் ப்ரிடிக்டட் சம்திங் அன்யூஷுவல் அபவுட் த சைல்ட்ஸ் ஃபியூச்சர். அஸ்ட்ராலஜர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. நம்ம எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பேர் வைக்கிறதுக்கு, நம்ம பிறந்தோடனே பேர் வைக்கிறதுக்கு அஸ்ட்ராலஜிஸ்ட்டை போய் நம்ம பார்ப்போம். இப்போ இந்த காலத்துலேயே இப்படி இருக்குது. ஸோ அப்போ அந்த காலத்துலலாம் பார்த்துக்குங்க, அந்த காலத்துலலாம் வந்து அஸ்ட்ராலஜிஸ்ட், அந்த மகாராஜா இருக்க இடத்துலேயே வந்து பேலஸ்லேயே வந்து அஸ்ட்ராலஜிஸ்ட்லாம் இருப்பாங்க. ஃப்யூச்சரில் இது நடக்க போகுது, அது நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ப்ரிடிக்ஷன்லாம் பண்ணிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா சைல்டுடைய ஃப்யூச்சரை வந்து அஸ்ட்ராலஜிஸ்ட் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. The royal astrologer said, this prince was born under a star that foretells death by a tiger. Everyone shocked. A tiger would one day kill the king. ஸோ அஸ்ட்ராலஜி வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறாரு, இந்த பையன் வந்து இந்த ஸ்டார் இருக்கக்கூடிய நேரத்தில் பிறந்திருக்கான், கண்டிப்பாக இவன் டைகரால் தான் கொல்லப்படுவான், டைகர் தான் வந்து இவனை கொல்லும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரிடிக்ஷன் வந்து சொல்லிடுறாரு. ஸோ எல்லாருமே அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. அச்சுச்சோ, நம்ம அரசராக போடக்கூடிய அந்த சைல்டு வந்து டைகரால் கொலை செய்யப்பட போகிறாரா அப்படின்ற மாதிரி ரொம்ப அப்படியே இதாகிடுறாங்க, ஷாக் ஆகிடுறாங்க. ஸோ இன்ஃபேண்ட்ஸ் கரேஜ், அந்த இன்ஃபேண்ட் அந்த 10 days ஓல்டு அந்த குழந்தை இருக்குல்ல, 10 நாள் தான் ஆகுது அந்த குழந்தை பிறந்து. அந்த 10 நாள் பிறந்த குழந்தை வந்து அதனுடைய தைரியத்தை பார்க்கலாம். சர்ப்ரைசிங்லி த நியூபார்ன் பிரின்ஸ் ஸ்போக் கிளியர்லி அ மிராக்கிள். அந்த 10 நாள் ஆன குழந்தை திடீர்னு பேசுது, கிளியராக பேசுது. அந்த ப்ரொனன்சியேஷன்லாம் வந்து அப்படியே தெளிவாக இருக்குது, நீட்டாக இருக்குது. ஈவன் ஆஸ் அ பேபி ஹீ சீம்ட் ஃபியர்லெஸ். பேபியாக இருந்தாலும் பயப்படவே இல்லை, குழந்தையாக இருந்தாலும் பயப்படவே இல்லை. ஒன்று சொல்லுது, என்ன சொல்லுது? ஹீ செட், லெட் டைகர்ஸ் பி அவேர். அந்த குழந்தை என்ன சொல்லுதுன்னா, போய் முதல்ல அந்த புலிக்கிட்ட போய் சொல்லுங்கள், ஏன்னா என்கிட்டருந்து எஸ்கேப் ஆக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி, பி அவேர் ஆஃப் மகாராஜா அப்படின்ற போய் சொல்லுங்கள் போங்க அப்படின்ற மாதிரி அந்த குழந்தை சொல்லுது. The child grew up to be ஜிலானி ஜங் பகதூர். அந்த குழந்தையோட பேர் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா ஜிலானி ஜங் பகதூர் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஃபேமஸ்லி நோன் அஸ் த டைகர் கிங் பிகாஸ் ஆஃப் த ப்ராஃபஸி அபவுட் டைகர்ஸ். ஸோ அவர் என்னதான் ஜிலானி ஜங் பகதூர் அப்படின்னு அவருக்கு பேர் இருந்தாலும் அவரை எல்லோரும் எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா டைகர் கிங்னு கூப்பிடுவாங்க. என்ன ரீசன் அப்படின்னா அந்த ப்ராஃபஸி சொன்னாங்கல்ல, அந்த ஃப்யூச்சர் வந்து ப்ரிடிக்ட் பண்ணி சொன்னாங்கல்ல அஸ்ட்ராலஜர், டைகர் வந்து கொல்ல போகுது அப்படின்னு. அதனாலேயே இவருக்கு வந்து என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா டைகர் கிங் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. He grew into a brave, strong and proud man. He became the ruler of Pratibandapuram at the age of 20. ஸோ அவர் வந்து வளர்றாரு, ரொம்ப பிரேவாகவும் ஸ்ட்ராங்காகவும் ஒரு ப்ரவுட் மேனாகவும் வளர்ந்துடுறாரு. அவர் தான் வந்து கிங்காக மாறிடுறாரு. பிரதிபந்தபுரத்துக்கு 25 வயசுலேயே ஒரு கிங்காக மாறிடுறாரு, ரூலராக மாறிடுறாரு. ஹீ பிலீவ்ட் இன் ஹிஸ் ஓன் பவர் அண்ட் வாண்டட் டு ப்ரூவ் த அஸ்ட்ராலஜர் ராங். ஸோ இவர் 20 வயசு ஆனதுக்கப்புறம் தான் எப்படின்னா அந்த ஞாபகம் வருது, அஸ்ட்ராலஜர் சொன்ன ஞாபகம் வருது, நம்மளை வந்து டைகர் வந்து கொன்றும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல அஸ்ட்ராலஜர், அது இப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருது. சரி, இதை வந்து நம்ம வந்து தப்புன்னு சொல்லணும், அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து ராங்கு அப்படின்ற மாதிரி சொல்லணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு.
The decision to kill tigers. As soon as he became king, he announced, "No more tigers in my kingdom shall live." He started hunting tigers to prevent his own death. ஸோ ஒரு டிசிஷன் எடுக்கிறார். என்ன டிசிஷன் எடுக்கிறார் அப்படின்னா, இனிமேல் வந்து என்னோடய கிங்டத்தில் ஒரு டைகர் கூட இருக்கக்கூடாது, அந்த எல்லா டைகரையும் யார் வேட்டையாட போகிறேன், நான் தான் வேட்டையாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இறப்பை வந்து தள்ளி வைக்கிறதுக்காக அவர் வந்து ஒரு டிசிஷன் முடிவு எடுக்கிறார். The Tiger King went on his first tiger hunt with excitement. He killed his first tiger bravely and sent for the royal astrologer. ஸோ போனோடனே ஃபஸ்ட்டு டைகரை வந்து வேட்டையாடுறாரு. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு டைகரை வேட்டையாடுறதுன்றது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. டைகரை வேட்டையாடிட்டு அதை யார்கிட்ட கொடுத்துட்றாருன்னா ராயல் அஸ்ட்ராலஜர்கிட்ட கொடுத்துட்டாரு. ஏன்னா பாருங்கள், நீங்கள் டைகரால் நான் செத்து போவேன்னு சொன்னீங்கல்ல, இப்போ பாருங்கள் என்னால் தான் டைகர் வந்து இறந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. The astrologer's warning. Congratulations, Your Majesty, but be aware. You may kill 99 tigers, but the 100th tiger will be your death. ஸோ அவங்க இந்த அஸ்ட்ராலஜர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, கங்க்ராச்சுலேஷன் ஓகே கிங் மெஜஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் 99 டைகர்ஸை நீங்கள் கொலை பண்ணலாம், ஆனால் அந்த 100வது டைகர் தான் உங்களுக்கு யமனாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. The Tiger King laughed arrogantly. He declared that he would kill 100 tigers and defeat fate itself. He believed no power on earth could kill him. ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அப்படியா, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு, நான் பாருங்க அந்த 100வது புலியையும் கொன்று எனக்கு என்னுடைய விதியை நான் மாற்றி அமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் என்னை கொல்றதுக்கு இன்னொருத்தன் பிறந்து வரணும் அப்படின்னு எப்பொழுதுமே சொல்லுவோம்ல, ஒரு டைலாக் சொல்லுவோம்ல, என்னை கொலை பண்ணுறதுக்கு இன்னொருத்தன் பிறந்து வரணும்டா அப்படின்னு, என்னை கொலை பண்ணுறதுக்கு இங்கே இந்த உலகத்தில் யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. From that day, tiger hunt became his life's mission. He killed many tigers, one after another. Every tiger meant victory over death in his eyes. ஸோ அன்றைக்கி என்ன ஆகிடுது அப்படின்னா, டைகர் ஹண்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாரு, அவருடைய மிஷனை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டைகரை கொலை பண்ணிகிட்டே இருக்கார். ஒவ்வொரு டைகரை வந்து கில் பண்ணும்போதும் அவருக்கு என்ன தோணுது அப்படின்னா, நம்மளுடைய லைஃப் வந்து இன்னும் இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது. After some time, there were no tigers left in Pratibandapuram. The forests were empty, but the king still had not reached the magic number 100. ஸோ கொஞ்ச நாள் போயிடுச்சு. பிரதிபந்தபுரத்தில் டைகரே இல்லை, ஃபாரஸ்ட்டே எம்டி ஆகிடுச்சு டைகர் இல்லாமல். ஆனால் இன்னும் வந்து அவர் 100 டைகர்ஸை வந்து கொண்டு முடிக்கல, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ ஆக்சுவலி இந்த சுச்சுவேஷன் வரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது. அது என்ன ஸ்டோரி அப்படின்றத நான் சொல்லிடுறேன். பிரிட்டிஷ் ஆஃபீஸர் வந்து இங்கே வராரு, பிரதிபந்தபுரத்துக்கு வந்துட்டு எனக்கு வந்து டைகர் ஹண்ட்டுக்கு வந்து எனக்கு பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. பட் இவர் டைகர் கிங் வந்து மறுத்துறாரு. ஏன்னா வந்து அவருக்கு வந்து ஒரு டைகரை கொன்று ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கலாம், ஆனால் நான் டைகரை கொலை பண்ணுறது வந்து என்னோடய லைஃபுக்காண்டி. அதனால் நீங்கள் வந்து என்ன வேணால் ஹண்ட் பண்ணிக்கிங்க, போர் ஹண்ட் பண்ணிக்கிங்க, மஸ்கிட்டோ ஹண்ட் பண்ணிக்கிங்க, என்ன வேணால் ஹண்ட் பண்ணிக்கிங்க, பட் டைகர் ஹண்ட் மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. இது சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. யார்? பிரிட்டிஷ் ஆஃபீஸருக்கு கோவம் வந்துடுது. அப்படியா, சரி ஓகே, நீ உன்னோட கிங்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், உன்னோட கிங்டத்தையுமே நான் அழிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மனசுக்குள்ள நினச்சிட்டு போயிடுறாரு. ஸோ எப்படியாவது நான் தன்னுடைய கிங்டத்தை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ஒரு முடிவு எடுக்கிறார். டைகர் கிங் ஒரு முடிவு எடுக்கிறார். என்னென்னா, கல்கட்டாவில் ஒரு ஜுவல்லரியில் வந்து ஒரு 50 ரிங்ஸ் வந்து ஆர்டர் போகிறாரு. அதை வந்து யாருக்கு அனுப்புகிறாரு அப்படின்னா, அந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸருடைய ஒய்ஃப் துரைசானி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அனுப்புகிறாரு. ஸோ அவங்களுக்கு அனுப்புனோன்னே அவங்க வந்து எடுத்துக்கிட்டு போர் புரிய வேணாம், வார் வேணாம் அப்படின்ற மாதிரி தன்னுடைய ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லிடுவாங்கள்ல, அதுக்காக அப்படியே ஒரு தாஜா பண்ணுறதுக்காக, தன்னுடைய கிங்டமை காப்பாற்றிக்கிறதுக்காக இவர் வந்து அனுப்புகிறாரு. அந்த 50 ரிங்ஸ் டைமண்ட் ரிங்ஸை வந்து அனுப்புகிறாரு. அவர் என்ன நினச்சாரு அப்படின்னா, ஒரு 2-3 எடுத்துகிட்டு மீதி திருப்பி கொடுத்துருவாங்க அப்படின்னு நினச்சாரு. ஆனால் அந்த துரைசானி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, 50 ரிங்ஸையுமே எடுத்துக்கிட்டாங்க அவங்களே. ஓ தேங்க்யூ அப்படின்னு மட்டும் சொல்லிவிட்டு 50 ரிங்ஸையும் எடுத்துக்கிட்டாங்க அவங்க துரைசானி. ஸோ இதனால் அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 3 lakhs to 4 lakhs வந்து செலவாயிடுச்சு. பட் anyhow he saved his kingdom, right? ஏன்னா அவருக்கு வந்து அஃப்கோர்ஸ் அந்த 3 lakhs அப்படின்றது வந்து நியர்லி இப்போ நம்ம கணக்கு எடுத்துட்டோம்னா 300 crores கூட ஆகலாம். பட் அந்த மாதிரி சுச்சுவேஷன் தன்னுடைய கிங்டமே இழக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷனில் அது வந்து அவருக்கு பெருசாக தெரியல. ஓகே எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, இந்த டைகர் கிங் வேட்டையாடி பிரதிபந்தபுரத்தில் வந்து டைகரே இல்லை. ஆனால் இன்னும் அவர் வந்து அவருடைய கவுண்டிங் வந்து 100 இன்னும் முடியல. To continue his mission, the king married a princess from a kingdom that had plenty of
tigers. Now he could hunt in his father-in-law's state. ஸோ இதனால் ஒரு பிளான் போடுறாரு. நம்ம வந்து ஒரு மேரேஜ் பண்ணிக்கணும். எங்கே அப்படின்னா ஒரு பிரின்சஸை மேரேஜ் பண்ணிக்கணும். எந்த ஊரில் வந்து டைகர்ஸ் நிறையா இருக்கோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய பிரின்சஸை வந்து மேரேஜ் பண்ணிக்கணும். அப்போ தான் தன்னுடைய ஃபாதர் இன் லா வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வர்றாரு. அப்படி போயிட்டு வரும்போதெல்லாம் வந்து டைகரை வந்து கில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. 99 tigers killed. After every visit to his in-laws, he proudly brought back reports of more tigers killed. Soon the count reached 99 tigers. ஸோ ஒவ்வொரு டைமும் தன்னுடைய ஃபாதர் இன் லா வீட்டுக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு டைகரை கொலை பண்ணிட்டே வராரா. அப்போது கடைசியில் என்ன ஆகிடுது அப்படின்னா 99 முடிஞ்சிச்சு. 99 டைகர்ஸை வந்து கில் பண்ணிட்டார். ஸோ ஃபைனலாக ஒரே ஒரு டைகர் தான், அந்த ஒரு டைகர் தான் அவருக்கு ப்ராப்ளமே. ஏன்னா அஸ்ட்ராலஜி சொல்லியிருக்காங்கல்ல, 100 டைகர் தான், நீங்கள் 99 டைகரை கொலை பண்ணாலும் 100வது டைகர் தான் வந்து உங்களை பழி வாங்குவோம் அப்படின்ட்டு. அப்போது இவருக்கு வந்து இந்த ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளமாகவும் இருக்குது. Only one tiger remained to complete his challenge. The king was restless and obsessed. He wanted to find and kill it quickly. ஸோ அந்த கிங் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எப்படியாவது வந்து அந்த டைகரை வந்து கொலை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. சீக்கிரமாக கொலை பண்ணணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். The king's hunting party searched the forest day and night, but no tiger could be found. போய் அந்த ஹண்டிங் பார்ட்டிஸ், அந்த கிங்கோடைய ஆளுங்கள்லாம் இருக்காங்களா, சர்வன்ஸ்லாம் இருக்காங்களா, ஹண்டர்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்கெல்லாம் வந்து போய் எல்லா இடத்துலையும் எல்லா காட்டிலையும் தொலைவுறாங்க. பட் வந்து கண்டுபிடிக்கவே முடியல. The villagers feared that king's anger, so they plotted to save themselves. ஸோ வில்லேஜஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டைகர்ஸ் வந்து எங்கேயுமே இல்லை, அதனால் வந்து மன்னருக்கு வந்து நம்ம மேலே கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பிளாட் ஒன்று பண்ணுறாங்க. என்னென்னா, ஆக்சுவலி அங்கே வந்து நிறைய ஆடுகள்லாம் வந்து மிஸ் ஆகுது. திடீர்னு ஆடுகள்லாம் மிஸ் ஆகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு கண்டிப்பாக வந்து ஒரு டைகர் இருக்கும், டைகர் தான் வந்து அந்த ஆட்டெல்லாம் தூக்கிட்டு போகுது அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும்போது போய் கிங்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆட்டுக்குட்டிலாம் காணா போகுது மகாராஜா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உடனே இவர் என்ன பண்ணுறாரு, ஓகே 100வது டைகர் கிடச்சிச்சிரா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போய் தொலைவி பார்க்குறாரு. தொலைவி பார்த்தா கண்டுபிடிக்கவே முடியல. அவரும் இந்த காட்டை விட்டு நான் வரமாட்டேன், 100வது டைகரை கொண்டுட்டு தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்கார். ரொம்ப நாள் இருக்கார் அங்கேயே. அவருடைய கிங்டமை கூட பார்க்க வரல, அங்கேயே தான் இருக்கிறாரு. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து இவங்க வந்து ஒரு நல்ல செய்தி சொன்னாங்கல்ல, அதனால வந்து 2 வருஷம் உங்களுக்கு டேக்ஸே கிடையாதுடா போங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாரு வில்லேஜஸை. பட் நாள் ஆக கிட்டத்தட்ட 10 days ஆகுது, 15 days ஆகுது. அவர் அந்த ஃபாரஸ்ட்டை விட்டு வெளில வரல. அவரால் கண்டுபிடிக்க முடியல, இதை டைகரை கண்டுபிடிக்க முடியல. இதனால கோவம் அடைஞ்சவர் என்னன்னா, நீங்கள் வந்து அந்த மக்களை பார்த்து ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்கு டேக்ஸே கிடையாதுன்னு, இப்போது நீங்கள் டபுள் டேக்ஸ் பண்ணணும்டா, டேக்ஸ் கட்டணும்டா, டபுளாக கட்டணும்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டரை போட்டுறாரு. மக்கள்லாம் வந்து ரொம்ப விரக்தி ஆகிடுறாங்க. என்னடா பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. The villagers brought a tiger from a nearby forest and released it secretly where the kingdom hunted. They wanted to satisfy his royal ego. Actually இங்கே வந்து ஒரு மிஸ்டேக் இருக்குது. என்ன மிஸ்டேக் அப்படின்னா, வில்லேஜஸ் brought a tiger அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. எங்கன்னா ஃப்ரம் நியர்பை ஃபாரஸ்ட்னு போட்டிருக்கு. ஆனால் அது வந்து தப்பு. மினிஸ்டர் இருக்கார்ல, மந்திரி இருக்கார்ல, அவர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, போயிட்டு ஜூவில் போயிட்டு, சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ஜூவில் போயிட்டு டைகரை கொண்டு வராரு. டைகரை கொண்டு வந்து அவருடைய ஜீப்பில் ஏற்றிட்டு வந்து ஃபாரஸ்ட்டில் கொண்டு வந்து விடுறாரு. ஃபாரஸ்ட்டில் கொண்டு வந்து விட்டால் இவர் எப்படியாவது நம்ம ராஜா வந்து எப்படியாவது வந்து அதை பார்த்துட்டு அதை கொண்டுருவார், 100வது டைகரை கொண்டுருவார். ஆக்சுவலி ஜூ டைகர் தானே, அது எதுவுமே செய்யாதில்ல, அதனால் அப்படி நினைக்கிறாரு. The moment the king spotted the tiger, took careful aim and fired. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு விடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா டைகர் வந்து எப்படின்னா, வாங்க மகாராஜா, என்னை வந்து கொல்லுங்க மகாராஜா அப்படின்ற மாதிரி வந்து நிற்கிது அவருக்கு முன்னாடி. ஸோ பார்த்துட்டு ஆஹா டைகர் மாட்டிச்சுரா அப்படின்னு சொல்லி எய்ம் பண்ணி சுடுறாரு. The tiger fell. The king thought it was dead. டைகர் என்ன ஆயிடுச்சுன்னா கீழே இறந்துருச்சு. பட் he proudly declared that he had killed his டைகர். ஸோ அவர் டிக்ளேர் பண்ணுறா, நான் 100 டைகரை கொண்டுட்டேன்டா, இந்த டைகரை கொண்டு போய் வாங்கடா, இந்த டைகரை எடுத்துகிட்டு போய் அந்த அஸ்ட்ராலஜர் வீட்டில் போய் காமிச்சிட்டு அந்த தோலை மட்டும் கொண்டு வந்து என்னோடய பேலஸில் அலங்கரிங்கடா. ஏற்கனவே 99 டைகர்ஸை வந்து அதனுடைய ஸ்கின்னை வந்து பேலஸில் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக வச்சுருக்காரு. அதே மாதிரி வாங்கடா வந்து பேலஸில் வந்து என்னுடைய இந்த 100 டைகருடைய ஸ்கின்னை வந்து டெக்கரேட் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்கிறாரு. பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஆஃப்டர் த கிங் லெஃப்ட், த ஹண்டர்ஸ் இன்ஸ்பெக்டட் த டைகர். டு தேர் ஷாக், த டைகர் வாஸ் ஸ்டில் அலைவ்
ஆனால் என்ன ஆயிடுச்சு, போய் பக்கத்தில் போய் பார்த்தா ஹண்டர்ஸ் போய் பார்க்குறாங்க, தூக்கிட்டு போகிறதுக்காக பார்க்குறாங்க. போய் பார்த்தா டைகர் வந்து இன்னும் சாகலை. இந்த புல்லட் ஹேட் மிஸ்டு, இந்த டைகர் ஹேட் ஜஸ்ட் ஃபெயிண்டட். புல்லட் வந்து மிஸ் ஆகிடுச்சு. அந்த புல்லட் சவுண்ட் இருக்குல்ல, விஸ், அந்த சவுண்ட் இருக்குல்ல, அந்த சவுண்டை கேட்டு மயங்கி விழுந்துச்சு அந்த டைகர் ஆக்சுவலி. அதனால இன்னும் அந்த டைகர் சாகலை. The hunters feared punishment, so they quietly shot the tiger themselves. ஸோ அந்த டைகர்ஸ் வந்து அந்த ஹண்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பயப்படுறாங்க. ஐயோ நம்மளை வந்து கிங்கு வந்து ஏதாவது பண்ணிடுவார். இந்த அவருக்கு முன்னாடி போய் சொல்ல முடியாதுல்ல, நீங்கள் சுட்டிங்க உங்கள் குறி தப்பிருச்சுங்க அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால பயப்படுறாங்க. ஐயோ எப்படியாவது என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் இவங்களே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஷூட் பண்ணிடுறாங்க. ஷூட் பண்ணி பேலஸுக்கு கொண்டு வந்துடுறாங்க. The Tiger King was delighted. He thought he had defeated fate and proved the astrologer wrong. ஸோ டைகர் கிங் ரொம்ப ஹாப்பியாகிறாரு. நம்ம எப்படியோ அஸ்ட்ராலஜர் சொன்னது தப்பு அப்படின்றத நம்ம வந்து பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஹி ஆர்டர்ட் அ கிராண்ட் செலிப்ரேஷன் ஃபார் ஹிஸ் சக்ஸஸ். ஸோ இவர் வந்து கிராண்ட் செலிப்ரேஷன் பண்ணுறாரு சக்ஸஸ்க்காக. அதுக்கு வந்து ஆர்டர் போடுறாரு. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் செலிப்ரேஷன் ஃபார் த யங் பிரின்ஸ். அவருக்கு வந்து அவருடைய பையனுக்கு வந்து 3rd பர்த்டே. ஆக்சுவலி 2 பர்த்டே வந்து அவர் சரியாக செலிப்ரேட் பண்ணலை. ஏன்னா இவருடைய மிஷன் வந்து என்னென்னா அண்டர்டேக்கர் வந்து கொலை பண்ணணும் அப்படின்றது தான் அவருடைய மிஷன். ஸோ அதுலேயே அவர் வந்து ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணதுனால அவருடைய பையனுடைய பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ண முடியல. இப்போ 3rd பர்த்டே. ஸோ இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கார், செலிப்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆன் ஹிஸ் சன்ஸ் 3rd பர்த்டே த கிங் decided to buy a present, a wooden tiger toy carved by an unskilled craftsman. ஸோ ஷாப்பிங் போகிறாரு. ஷாப்பிங் போயிட்டு ஒவ்வொரு இடமா போயிட்டு ஏதாவது ஒரு டாய் வாங்கணும், ஒரு பொம்மை வாங்கணும் தன்னுடைய பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாரு. ஒன்றுமே அவருக்கு சரியாகவே அமையலை. அப்புறம் கடைசியில் ஒரு டைகருடைய டாய் பார்க்குறாரு, பொம்மையை பார்க்குறாரு. அது பார்த்தா நல்லா இருக்குது. அந்த ஷாப் ஆக்சுவலி இது வந்து விச் இஸ் காவ்டு. இதை வந்து யார் செஞ்சது அப்படின்னா கிராஃப்ட்மேன், ஒரு அன்ஸ்கில்டு கிராஃப்ட்மேன். அதாவது செய்யவே தெரியாத ஒருத்தர் வந்து செஞ்சுருக்காரு இந்த டாயை. ஆக்சுவலி இது வந்து ரொம்ப சீப்பு, ரொம்ப சீப்பு. பட் சீப்பான பொருளை வந்து கிங்குக்கிட்ட விற்கக்கூடாதுல்ல. அப்படி கிங்குக்கிட்ட சீப்பான பொருளை விற்றாலும் தண்டனை உண்டு. அதனால் அந்த ஷாப் ஓனர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, சார் இது வந்து எங்கேயுமே கிடைக்காது அப்படி இப்படின்னு நிறையா உருட்டி ரேட்டு வந்து அதிகமாக சொல்லி விற்றுறாரு. இது விற்றோன்னே இவர் வாங்கிட்டு போயிடுறாரு. டைகர் கிங் வந்து வாங்கிட்டு போயிடுறாரு. த டாய் டைகர் வாஸ் பூர்லி மேடு. ஆல்ரெடி நமக்கு தெரியும், பிகாஸ் இட் வாஸ் கிரியேட்டட் பை அன்ஸ்கில்டு கார்பெண்டர். இட் ஹேட் ரஃப் எட்ஜஸ் அண்ட் டைனி ஸ்பிளிண்டர்ஸ் ஆஃப் வுட் ஸ்டிக்கிங் அவுட். ஸோ இது வந்து எப்படின்னா ரஃப்பாக இருக்குது. அந்த நம்ம ஒரு டேபிள் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த டேபிளில் சைடில் பார்த்தீங்கன்னா குச்சியாக நீட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இது சிலாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சலாம்பு குத்திருச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, சிலாம்புன்னு இருக்கும். அதாவது சின்னதாக ஒரு ஷார்ப்பாக நெயில்ஸ் மாதிரி இருக்கும், ஊக்கு மாதிரி இருக்கும், ஊசி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த உட்டன்லேயே இருக்கும். ஸோ இது அன்ஸ்கில்டு கார்பெண்டர் பண்ணதுனால இது வந்து அப்படி இருக்குது. பட் த கிங் இக்னோர்ட் இட் அண்ட் பிகேன் பிளேயிங் வித் ஹிஸ் சன். ஆனால் அது வந்து அது பெருசாக எடுத்துக்கல. கிங் வந்து அது பெருசாக எடுத்துக்காமல் தன்னுடைய பையன் கூட விளையாண்டுட்டுருக்காரு. As the king moved the wooden tiger, a sharp splinter pierced his right hand. He pulled it out and continued playing, thinking it was a minor wound. So கிங் என்ன பண்ணுறாருன்னா தூக்கி போட்டு பிடிச்சி விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகிடுது அப்படின்னா ஒரு சிலாம்பு வந்து ஒரு கையில் வந்து ரைட் ஹேண்டில் வந்து ஏற்றிடுது. ஸோ அது வந்து இப்படி பிடிச்சி இழுத்து பிடுங்கி போட்டு போயிட்டார். இது வந்து பெரிய மேஜர் ஊண்ட்லாம் கிடையாது, சும்மா மைண்ட் சின்ன காயம், இது என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேர் பண்ணிக்காமல் விட்டுடுறாரு. The wound was soon became infected. ஆனால் என்ன ஆகிடுது அப்படின்னா அந்த புண்ணு வந்து ரொம்ப அப்படியே பெருசாகுது. The pain worsened and despite treatment it turned septic. ஸோ அது வந்து ரொம்ப பெயின் ஆகிடுது. ரொம்ப பெயின் ஆனதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கல, இதுவரையும் ட்ரீட்மெண்ட் கொடுக்காதனால செப்டிக் ஆகிட்டு சீல் வச்சிருது. சர்ஜன் ஃப்ரம் மெட்ராஸ் வேர் கால்ட் இமீடியட்லி. ஸோ இதை பார்த்தோன்னே அந்த பேலஸ் இருக்கவங்களாம் பயந்துட்டு சர்ஜனுக்கு கால் பண்ணுறாங்க. அவங்க சர்ஜன் வந்து சென்னையிலேருந்து வராங்க. The surgeon operated on the king. They worked for hours, but the tiger king died on the operation table. He was killed by a tiger after all, the wooden tiger. ஆக்சுவலி இந்த சர்ஜன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஆப்ரேஷன் பண்ணாலும் என்ன ஆகிடுது அப்படின்னா சில நேரம் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, சில மணி நேரங்கள் லைக் 1 or 2 hours வந்து ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. அப்படி ஆப்ரேஷன் பண்ணியுமே வந்து டைகர் கிங் இறந்து போய்றாரு. பட் ஆப்ரேஷன் அந்த சொல்லுவாங்கள்ல, ஆப்ரேஷன் சக்ஸஸ் பட் பேஷண்ட் டைடு, அது மாதிரி ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகிடுது. ஆனால் டைகர் கிங் இறந்துடுறாரு. எதனால் இறந்துடுறாரு? ஒரு சாதாரண ஒரு உடன் டைகர்னால் இறந்து போயிடுறாரு.
Thus, the astrologer prophecy came true not through a living tiger but a harmless toy tiger. ஆக்சுவலி அஸ்ட்ராலஜர் சொன்ன இது வந்து உண்மையாயிடுச்சு. ஆனால் வந்து லிவிங் டைகரால் இல்லை, ஒரு டாய் டைகரால். கல்கி மார்க்ஸ் ஹியூமன் ப்ரைட் அண்ட் த illusion ஆஃப் கண்ட்ரோல் ஓவர் டெஸ்டினி. ஸோ ஃபைனலி கல்கி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட ப்ரைடு, தன்னுடைய டெஸ்டினி, தன்னுடைய தலைவிதி, தன்னுடைய டெஸ்டினேஷன், நம்ம எங்கே போக போகிறோம் கடைசியாக அப்படின்றத பற்றிலாம் வந்து தெளிவாக, ஒரு ஃபேட் இருக்குன்னா அந்த ஃபேட்டை வந்து நம்மளை யாராலும் மாற்ற முடியாது. ஒருத்தர் பிறந்திருக்காங்க அப்படின்னா அதை வந்து அவங்க இறக்காமல் இருக்க முடியாது. தோஸ் ஹூ பார்ன் அட் த பர்சன் டெஃபினெட்லி மீட்ஸ் ஹிஸ் டெத் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஸ்டோரி. தேங்க்யூ ஸோ மச்.